காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். மலைக்கல்லனுக்கு பூங்கோதையை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதும் காமாட்சி அம்மாளுக்கு கோபம் தலைக்கேறிடுது. என்ன சாய்பு, மலைக்கல்லனுக்கு பூங்கோதையை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றீங்களான்னு காமாட்சி அம்மா கோவமா கேட்க, அதுக்கு ரஹீம், ஆமா, அவருக்கு என்ன குறைச்சல், புத்தி இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்றார். பணம் கிடக்கட்டும் ஐயா, பணத்துக்காக குளங்கோத்திரம் தெரியாத ஒரு திருட்டு பயலுக்குன்னு காமாட்சி அம்மா ஆரம்பிக்க, அதை கேட்ட ரஹீம் கோவத்தோட அவங்கள ஸ்டாப் பண்றார். அம்மா, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்டு மலைக்கல்லனை திருடன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும்னு சொல்றார். அப்ப சொக்கேசர், கோவிச்சுக்காதீங்க சாய்பு, மலைக்கல்லன் யாரோ எவரோ, அவர் பார்த்தது கூட இல்ல, அவர் மலையில இருக்கார், அவருக்கு திடீர்னு பொண்ணை கொடுங்கன்னு கேட்கறதுல நியாயங்களான்னு கொஞ்சம் அமைதியாவே கேட்கிறார். அதுக்கு ரஹீம், சொக்கேசர்வால், நீங்க கரெக்டா சொன்னீங்க, நம்ம மலைக்கல்லன் பெரிய குடும்பத்துல பிறந்து பெரிய குடும்பத்துல வளர்ந்தான்னு சொல்ல, எந்த குடும்பத்துல பிறந்தா என்ன, திருடன் தானேன்னு காமாட்சி அம்மா வெறுப்பா சொல்றாங்க. என்னம்மா, திருடங்க அடிச்சுட்டு போனதை பிடிச்சுக்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தவன் திருடனா, திருட்டு பசங்க கொல்லலாம்னு கொண்டு போனவனை காப்பாத்தினவன் திருடனா, திருடன் தான் உங்களுக்கு இத்தனை உபகாரம் செய்வானான்னு ரஹீம் சூடா கேட்டுட்டு, என்ன இன்ஸ்பெக்டர் சார் சும்மா இருக்கீங்க, சொல்லுங்க சார்னு ரஹீம் தனக்கு பரிஞ்சு பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரை துணைக்கு கூப்பிடுறார். அதுக்கு இன்ஸ்பெக்டர், ஆமா அம்மா, அப்படி பார்க்க போனா மலைக்கல்லன் ஒரு பெரிய மனுஷனாதான் தெரியுது, திருடன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்றார். அப்ப இன்ஸ்பெக்டர் ரஹீம் கிட்ட, ரஹீம் சார், அவர் யாருன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கு ரஹீம், 30 வருஷத்துக்கு முன்னாடி காத்தவராயனோட குரு காட்டேரி கலியூர் கணேச முதலியார கொன்னுட்டான். அதை கேட்ட சொக்கேசர், கணேச முதலியாரையா, அது எங்க அக்கா புருஷன் இல்லையான்னு சொல்ல காமாட்சி அம்மாளுக்கு திக்குன்னு இருக்குது. அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், கணேசப்பா முதலியார். அவர் கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த காட்டேரியை கொன்னு பைசல் பண்ணிட்டாருன்னு சொல்றார். பாவம், இந்த செவ்வாய்க்கிழமை தான் கணேசப்பா முதலியாரு செத்து போயிட்டாருன்னு சொல்றார் ரஹீம். என்ன, கணேசப்பா முதலியார் இறந்துட்டாரான்னு சொக்கேசர் கேட்க, ஆமா, அவர்தான் மலைக்கல்லன், என்னோட ஃப்ரெண்டோட பேரு மலைக்கல்லன் கிடையாது, குமாரவீரன்னு சொல்றார். அந்த பேரை கேட்டதும் குமாரவீரனானு காமாட்சி அம்மா அதிர்ச்சியோட கேட்க, யாருங்க அந்த குமாரவீரன்னு ஒன்னும் புரியாம கேட்கிறார் இன்ஸ்பெக்டர். நம்ம கணேசப்பா முதலியாரோட தம்பி மகன்னு சொல்ல, அதை கேட்ட காமாட்சி அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காட்டுல ஒரு புலி வந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுத்தது. அப்ப அந்த புலிய வேடிக்கை பார்க்கறதுக்காக இங்க இருந்து சின்ன சின்ன பசங்க போனாங்க. அதுல குமாரவீரனும் இருந்தான். அப்ப புலி மலைக்கல்லனை துரத்துச்சு, பசங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஆனா குமாரவீரன் மரம் மேல ஏறி அந்த புலி மேல பேனா கத்திய வீசினான். அந்த கத்தி புலி கண்ணுல பாஞ்சிருச்சு. அதனால மலைக்கல்லன் பிழைச்சிட்டாரு. அதுல மலைக்கல்லனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த குமாரவீரன் தன்னோட தம்பி மகன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வச்சுக்கிட்டார். என்னோட ஃப்ரெண்டுக்கும் அந்த காடு மலை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால அங்கேயே இருந்து பெரியவனாயிட்டான்னு சொல்ல, அப்ப சொக்கேசர், இதையெல்லாம் கேட்டா நம்ம குமாரவீரன் போல இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கு காமாட்சி அம்மா, ஆமா தம்பி, சந்தேகம் இல்லாம என்னோட மகன் குமாரவீரன் தான்னு சொல்ல, அது வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற பூங்கோதைக்கு பயங்கர அதிர்ச்சி பிளஸ் சந்தோஷம். அதுக்கு ரஹீம், குமாரவீரன் திருடன், உங்க மகன்னு சொல்றீங்களேன்னு சொல்ல, அதுக்கு காமாட்சி அம்மா, ஆமா சாய்பு, அவன் என்னோட மகன்தான், 15 வயசுல காணாம போயிட்டான், அவனுக்காக நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எங்க எல்லாம் தேடணும், நீங்க நல்லா இருக்கணும், அவன் எங்க இருக்கான், என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கு ரஹீம், நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா நான் அவனை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றார். ஆமாங்க சாய்பு, கூட்டிட்டு வாங்க, நாங்க எல்லாம் அவனை பார்க்க துடிக்கிறோம்னு அவன்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றார் சொக்கேசர். என்னம்மா இப்ப சொல்லுங்க, பூங்கோதையை என்னோட ஃப்ரெண்ட் மலைக்கல்லனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு ரஹீம் கேட்க, சந்தோஷமா கொடுக்குறோங்க, அவனுக்காக வளர்ந்த பொண்ணுதானே அதுன்னு காமாட்சி அம்மா சொல்றாங்க. அப்போ நான் கட்டாயம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார் ரஹீமும் போலீஸும். அன்னைக்கு நைட் மலைக்கல்லன் ஜன்னல் வழியா பூங்கோதை ரூமுக்குள்ள வர சத்தம் கேட்டு பூங்கோதை எந்திரிச்சு விளக்கேத்துறாங்க. திரைமறைவுல இருக்கிற காலை பார்த்து யார் அதுன்னு பூங்கோதை குரல் கொடுக்க, சிரிச்சபடி மலைக்கல்லன்னு வெளியே வர்றார் குமாரவீரன். அவரை பார்த்ததும் பூங்கோதை வெக்கப்பட, கோவமா பூங்கோதை, உத்தரவு இல்லாம உள்ள வந்ததுக்காக மன்னிக்கணும்னு அவர் கேட்க, நீங்க எப்படி வந்தீங்கன்னு பூங்கோதை கேட்க, நல்ல வேலை ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது சங்கடத்தோட அறிகுறி, நீ எப்படி வந்தீங்கன்னு கேட்டியோ அது சம்மதத்தோட அறிகுறின்னு சொல்றார். வெக்கப்பட்டுக்கிட்டே பூங்கோதை விலகி போக அவங்க பின்னாடியே போய் காதல் டயலாக் பேசிட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, பூங்கோதை அதிர்ச்சியோட எங்கன்னு அவசரமா கேட்க, ஓம் பக்கத்துலன்னு அவர் சொல்ல, அத்தான்னு ஆசையோட பூங்கோதை கூப்பிட, பூங்கோதைன்னு கூப்பிட அவர் கையை விட்டுட்டு தள்ளி போய் நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல போய் நின்னுட்டு என்ன பூங்கோதைன்னு ஏன்னு அவர் கேட்க, நேரான வழி இருக்கும் போது இருட்டுல யாருக்கும் தெரியாம ஏன் இந்த குறுக்கு வழியில வரணும்னு அவங்க கேட்க, மலர்கிட்ட ஓடி வர்ற வண்டு தோட்டக்காரன் கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றது கிடையாதுன்னு அவர் சொல்றார். நீங்க யாருன்னு எனக்கு அப்பவே சொல்லி இருந்தீங்கன்னா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க,
அன்னைக்கே நான் சொல்லியிருந்தா இந்த சந்திப்பு இவ்வளவு சுவையா இருந்திருக்காதுன்னு அவர் சொல்றார். பூங்காத்தான் ஒரே குறும்புன்னு அவங்க போக அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு ஆசையா பூங்கோதைன்னு கூப்பிட, அத்தான் உங்களை ஒன்று கேட்பேன், கோவிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மலையில உங்க வீட்டில் இருக்காங்களே ஒரு பெண்ணுன்னு பூங்கோதை ஆரம்பிக்க, அந்த அம்மா ஒரு விதவை, சமுதாயத்தோட விஷம பேச்சால தன்னோட உயிரை விட்டுட போனவங்கள நான் தான் காப்பாத்தினேன், என்னோட சித்தின்னு சொல்ல, சித்தியான ஆச்சரியத்தோட பூங்கோதை கேட்க, ஆமா உன்னோட அத்தையோட தங்கைன்னு சொல்றாரு மலைக்கல்லன். பேர் பார்வதி அம்மாள்னு சொல்ல, பார்வதி அம்மாளன் பூங்கோதை யோசிக்க, திடீர்னு அவங்க ரூம் கதவு தட்டப்பட்டு காமாட்சி அம்மாள் குரல் கொடுக்க மலைக்கல்லன் அங்கிருந்து போயிடுறார். பூங்கோதை கதவை திறக்க, என்னம்மா இன்னமும் தூங்கலையா, என்னமோ பேச்சு குரல் கேட்குதே, யாரோட பேசிக்கிட்டு இருந்த, பார்வதி அம்மாள்னு பேர் கேட்டதேன்னு காமாட்சி அம்மாள் கேட்க, இல்ல அத்தை, பார்வதி பரமேஸ்வரன் கணவனு பூங்கோதை சமாளிக்க, ஓ தூக்கத்துல புலம்பி இருக்குன்னு சொல்லிட்டு, பார்வதிங்கிற பேரை கேட்டதும் என்னோட புத்தி எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளோ அழகா இருப்பா, அவன் மேல இந்த உலகம் பழி சொல்லி எங்க போனாலோ என்ன ஆனாலோ எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு அவங்க பழங்கதைய சொல்ல, அதுக்கு பூங்கோதை, சரியத்த நேரம் ஆச்சு, நீங்க போய் படுங்க, காலையில பேசிக்கலான்னு சொல்லி கிளப்ப, ஏதோ சத்தம் கேட்டுதுன்னு வந்தேன்னு அத்தை சொல்ல, அதுக்காக நீங்க ஏன் அத்தை வரணும்னு பூங்கோதை சொல்ல, என்னம்மா பண்றது, நீ சின்னஞ்சிறுசு, கண்ணை இமை காக்கிற மாதிரி காக்கணும்லன்னு காமாட்சி அம்மா சொல்ல, கண்ணும் இமையும் கலந்துடுச்சு அத்தைன்னு பூங்கோதை விஷமமா சொல்ல, என்னதுன்னு புரியாம அத்தை கேட்க, தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்றேன்னு பூங்கோதை சமாளிக்க, சரிம்மா நீ படுத்துக்கன்னு சொல்லிட்டு அத்தை போயிடுறாங்க. அவங்க போனதும் கதவை சாத்திட்டு ஜன்னல் சைடு வந்து பூங்கோதை மலைக்கல்லனை தேடி பார்க்க, அங்க ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, கண்ணே போய் வருகிறேன், ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், இப்படிக்கு உன் இமைன்னு எழுதியிருந்தது. சந்தோஷத்துல பூங்கோதை பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மலைக்கல்லனை பார்க்கறதுக்காக பூங்கோதை ரெடி ஆகிட்டு இருக்க ரூமுக்குள்ள வர்றா ரஹீம். வாங்கன்னு பூங்கோதை வரவேற்க, என்ன அழகா இருக்க, என்ன அழகா இருக்குன்னு ரஹீம் அவங்க வர்ணிக்க, பூங்கோதைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு, வாங்க போகலாம்னு வெளியே போக பூங்கோதை ட்ரை பண்ண, எனக்கு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரை குடிக்குமா, தொண்டை வறண்டு இருக்குன்னு சொல்ல, கொடுக்குறேன்னு சொல்லி பூங்கோதை தண்ணி எடுக்க போக அவங்க பின்னாடியே அவரும் போறார். அவருக்கு டம்ளர்ல தண்ணியை கொடுக்க அவங்க கையை ரஹீம் பிடிக்க, பதறி கையெடுக்க தண்ணி அவங்க சேரை மேல கொட்டிடுது. அதை துடைக்கிற சாக்குல ரஹீம் அவங்க சேலையை பிடிக்க பூங்கோதை விலகி ஓடுறாங்க. விலகி நிக்கிற பூங்கோதை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, என்னம்மா உங்க ஃபேமிலிக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இன்னமும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண போறேன், இப்படி விலகி ஓடுறேன்னு வர்றார் ரஹீம் பாய். சாய்பு என்னையா வளர்றன்னு பூங்கோதை கடுப்போட கேட்க, உன்னோட மனசுல என் மேல பிரிய இருக்குது, அதை நீ மறைச்சு விளையாடுறன்னு ரஹீம் சொல்ல, ஆமா நீ என்னோட அத்தை மகன் பாரு, அதனால விளையாடுறேன்னு கோவமா பூங்கோதை சொல்ல, உனக்கு தெரிஞ்சிடுச்சான்னு அவர் கேட்க, ஆமா தெரிஞ்சிடுச்சுன்னு பூங்கோதை எரிச்சலோட சொல்லிட்டு அங்க இருந்து போக அவங்களோட கையை ரஹீம் பிடிக்க பூங்கோதை அவரை தள்ளி விட்டுடுறாங்க. விழுந்தவர் அங்க இருந்த சோஃபால விழ திரும்பி பாக்குறாங்க பூங்கோதை. பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா அவரோட தாடி மீசையெல்லாம் கலண்டு விழுந்து இருந்தது. வந்தது வேற யாரும் இல்ல, குமாரவீரன் தான். அத்தான்னு பூங்கோதை கூப்பிட, ஆமா நானே தான்னு சொல்லிட்டு திரும்பி தாடி மீசையெல்லாம் அவர் மாட்டிக்கிட, அத்தா நீங்களா, என்ன ஏதுன்னு பூங்கோதை கேட்க, எப்படி என்னோட வேஷம் ஏமாந்துட்டீங்களன்னு அவர் சொல்ல, என்ன மட்டுமா இந்த உலகத்தையே ஏமாந்துட்டீங்களேன்னு அவர் பக்கத்துல இருந்து உட்கார்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத உள்ள வர காமாட்சி அம்மாள் பாக்குறாங்க. அடி பாவி சண்டாளா, குடும்பத்துக்கே அவமானம் வந்துடுச்சேன்னு காமாட்சி அம்மாள் அலற, அத்தைய பார்த்து பூங்கோதையும் குமாரவீரனும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறீங்களா, ஊரே சிரிக்க போகுது, சிரிங்க. ஏயா சாய்பு, உன்னை பெரிய மனுஷன் நினைச்சு உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ இப்படி நாசம் பண்ணிட்டியே, உன்னோட தாடியும் மூஞ்சியும், ஐயோ இந்த அக்கிரமத்தை கேட்க ஆளே இல்லையான்னு கத்திக்கிட்டே அவங்க தம்பி கிட்ட சொல்ல கீழே போறாங்க. ஓடிப்போய் தம்பிக்கிட்ட தலையில அடிச்சுக்கிட்டு புலம்ப, என்ன விஷயம்னு அவர் கேட்க, அப்ப ஜோடியா வர்ற பூங்கோதையும் ரஹீமையும் காட்டுறாங்க காமாட்சி அம்மாள். பூங்கோதை அவரை அப்பான்னு கூப்பிட, அப்பான்னு கூப்பிடுறியா மானம் கெட்டவளே, உன்னை நல்லபடியா வளர்த்ததுக்கு என்னை நாக்க பிடிங்கி சாகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே, வா இப்படின்னு கூப்பிட பூங்கோதை எக்ஸ்பிளைன் பண்ண போக ரஹீம் அவங்கள தடுத்துடுறாரு. என்ன சார் இவ்வளோ கோவப்படுறீங்க, உங்க பொண்ணு என்ன விரும்புறா, நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, அதுக்கு சொக்கேசர், பாய முடியா, உன்னை ஒரு பெரிய மனுஷன் நம்பியில உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன், இப்போ என்னோட தலையிலே கள்ள போட்டுட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இன்ஸ்பெக்டரும் கருப்பையாவும் வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்னதுன்னு கேட்க, சொக்கேசர் பாருங்க சார் இந்த அநியாயத்துன்னு அவங்க ரெண்டு பேரையும் காட்ட, இன்ஸ்பெக்டர் ரஹீம் கிட்ட, ரஹீம் சார் என்னால நம்பவே முடியலையேன்னு திகைச்சு போய் நிக்கிறார். இவங்க குடும்பத்துக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், அவங்களே இதை செஞ்சு இருக்கணும், ஆனா அவங்க பொண்ணே என்கிட்ட வந்துட்டா, நான் என்ன சார் பண்ணுவேன்னு ரஹீம் சொல்ல, அப்படியானு வாய் பழந்து நிக்கிறார் இன்ஸ்பெக்டர். சார் அந்த பொண்ணுக்கு ஏதோ புத்தி சரியில்லாம போயிடுச்சு இன்ஸ்பெக்டர் சார், என்னோட பொண்ணு உயிரையும் என்னோட உயிரையும் எத்தனையோ தடவை காப்பாத்திட்டீங்க, தயவு செஞ்சு என்னோட மானத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும்னு சொக்கேசர் கெஞ்ச, அப்ப பார்வதி அம்மாள் அங்க அக்கான்னு கூப்பிட்டபடி உள்ள வர்றாங்க. அவங்கள அங்க பார்த்ததும் சொக்கேசருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் பயங்கர சந்தோஷம். பூங்கோதை அவங்க பக்கத்துல போக குமாரவீரன் அவங்கள தடுத்துடுறார்.
குமாரவீரன் எங்க உன் கூட வர்றான்னு சொன்னாங்களேன்னு காமாட்சி அம்மாள் கேட்க, தம்பி அப்பவே வந்துடுச்சேன்னு பார்வதி சொல்ல, எங்க வரலையேன்னு அத்தை சொல்ல, பார்வதி ரஹீமை பார்க்க அவர் சொல்லாதன்னு கையை காட்டுறாரு. அதை பார்த்து பார்வதி நமட்டு சிரிப்பு சிரிக்க, அதுக்கு காமாட்சி அம்மாள், சிரிக்கிறியா, நல்லா சிரி, நம்ம பொழப்பே சிரிச்சு போய் தானே இருக்கு, நம்ம குமாரவீரனுக்கு சிநேகிதம் சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பெயர் கொண்டு வந்துட்டான் இந்த பாலா போன சாயிபுன்னு சொல்ல, அப்ப பூங்கோதை சாயிபான்னு கேட்டுட்டு, ஏயா சாயிபு நீ எப்படி என் பக்கத்துல வரலாம், உன் தாடியும் நீயும் சொல்லிட்டு அவரோட தாடியை பூங்கோதை பிடுங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி. நம்ம குமாரவீரன் அக்கான்னு பார்வதி சொல்ல, என்னோட மகனான ஆசையோட கேட்க காமாட்சி அம்மாள் காலில் விழுகிறார் குமாரவீரன். உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா, கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் தெரிஞ்சுக்காம போயிடுச்சே, நீயும் ஒரு வார்த்தை கூட அம்மான்னு சொல்லாம எப்படிடா இருந்தன்னு காமாட்சி அம்மா கண்ணீரோட கேட்க, அம்மான்னு அவங்களை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறார் மலைக்கல்லன். சொக்கேசர் கிட்ட, நம்ம பிள்ளை இருந்ததால தானே நமக்கு இத்தனை ஒத்தாசை பண்ணி இருக்குன்னு காமாட்சி அம்மா சொல்றாங்க. அப்ப கருப்பையா இன்ஸ்பெக்டர் கிட்ட, நமக்கு டிமிக்கி கொடுத்த மலைக்கல்லன் இவரா சார்னு ரகசியமா கேட்க, ஆமான்னு சொல்றார் இன்ஸ்பெக்டர். அத்தை பூங்கோதை கிட்ட, ஏண்டி திருடி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீயும் எல்லார்கிட்டையும் நாடகம் ஆடி இருக்கன்னு பொய் கோபத்தோட கேட்க, இவர் உங்க மகன் எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க வெக்கப்பட, அத்தானை மட்டும் தெரியுமான்னு காமாட்சி அம்மாள் கிண்டல் பண்ண, யாருக்கும் யாரும் இல்லை, குமாரவீரனுக்கு என்னோட பொண்ணு பூங்கோதன்னு 2 பேரோட கையையும் சேர்த்து வைக்கிறார் சொக்கேசர். இதுதாங்க மலைக்கல்லனோட கதை. கதை பிடிச்சிருந்ததுங்களாங்க? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.